ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ஸ்பெஷலான ஜிகர்தண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஈஸியான ஒரு 4 ஸ்டெப்பு மட்டும் ஃபாலோ பண்ணாவே ரொம்பவே சூப்பர் எம்மியான குழு குழு ஜிகர்தண்டா ரெசிபி. மதுரையில் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயுமே செஞ்சு பார்க்கலாம். என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளுடைய சுகரை கேரமல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு சுகர் எடுத்து ஒரு வானலில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும், தண்ணியெல்லாம் சேர்க்காம. அதுவே தானாக சுகர் மெல்ட் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் சுகர் தானாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது. சுகர் கரைஞ்சிட்டு பாருங்கள், எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது. ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவை. கேரமல் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், பார்த்து கேர்ஃபுல். அந்த கேரமலில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கும் போது நல்லா கொப்பளிச்சு வரும். நல்லா கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு மெல்ட் ஆக விடுங்க. சுகர் கேரமல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு. இப்போ எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். லைட்டாக சூடாக இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக நமக்கு திக்காயிட்டு வரும் பால். இந்த பாலாடெல்லாம் வரும் சைடில், அதெல்லாம் எடுத்து சென்டரில் விட்டுக்கணும். எல்லா பாலுமே சுண்டி நல்லா திக்காயிட்டு வந்துருக்குது. பால் பவுடர் போடுறதுனால நம்மளுக்கு டக்குன்னு திக்காயிருக்கு. ஸோ இந்த பாலாடெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளார கலெக்ட் பண்ணி சேர்த்துக்கு நல்லா பால் கோவா மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான ரபடி ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் டவுன் பண்ணிக்கணும். ரபடி பண்ண அதே பேனில் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் சேர்த்துருக்கிறது நிறைய சுண்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பாலில் கேரமல் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த சிரப். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ சூப்பரான ஒரு லைட் ஹனி கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த சிரப் சேர்க்கவும். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதோட ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாலோட நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் சில்லுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அதனால தான் சம்மர் டைமில் நிறைய ரெசிபியில் இதை நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி நான் 4 எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் ஓவர் நைட்டு. நல்லா ஊறி எவ்வளோ அழகாக ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு பாதாம் பிசின். இதை வச்சு நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருக்குது. அசம்பிள் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சில்லுன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற வச்ச பாதாம் பிசின் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான் அடிஷ்னலாக கொஞ்சம் சியா சீட் சேர்த்துக்கிறேன். ரபடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா திக்காக இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும். சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. சில் பண்ண பால், சுகர் சிரப் கொஞ்சம், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஜிகர்தண்டா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் வச்சு தான் சர்வ் பண்ணோம். என் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க ஜிகர்தண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கும்ல, அங்கே கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் புதுசாக குடிச்சு அதெல்லாம் சளி பிடிச்சி போகுதுன்னு நான் அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். என் பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்த்தா. மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஜிகர்தண்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது சேர்த்து சாப்பிடும் போது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுதா. தேங்க்யூ.